இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது லூக்கா 3வது அதிகாரம் இறை வசனங்கள் 3 தொடங்கி 9 முடிய, குறிப்பாக 8வது வசனத்தை வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மெசியாவினுடைய வருகைக்காக பாவ மன்னிப்பையும் திருமுழுக்கையும் பெற திருமுழுக்கு யோவான் அழைப்பு விடுப்பதை நாம் இந்த வேத பகுதிகளில் வாசிக்கிறோம். அந்த அழைப்பு நமக்கு பொருந்தும். ஒரு காலத்தில் நாம் பெற்ற திருமுழுக்கு நமக்கு ஏதோ அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மட்டும் தரவில்லை. மாறாக அந்த திருமுழுக்கு நமக்கு தரும் சவால்களையும் அந்த சவால்களை சந்திக்கும் போது வருகின்ற சங்கடங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையும் அது நமக்கு தருகிறது. இந்த திருநாளுக்கு வாழ்வில் நிகழும் சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் அதனை நினைவு கூர்ந்து வாழப்பட வேண்டிய ஒரு அழகான நிகழ்வாகும். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்ட கடமைப்பட்டுள்ளோம். வார்த்தைகளினால் அடையாளம் காட்டாமல் நமது வாழ்க்கையினால் அடையாளம் காட்டும்போதுதான் அது அர்த்தமுள்ளதாய் பலன் தருவதாய் அமையும் என்பது தெளிவாகும். எனவே நமது வாழ்வு இயேசுவை அடையாளம் காட்டுகிறதா என்று நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வின் வழியாக நாம் இயேசுவை மற்றவருக்கு அடையாளம் காட்ட எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.